செபிப்போமா? கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம செபித்தோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூபம் போல தெய்வ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. அதற்கான காலத்தை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதற்கான காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மதிய வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் உங்க பாதத்தில் நாங்கள் கேட்டோம் ஐயா. நாங்க கேட்டோம், நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. இப்பொழுது நீங்க பேச போறீங்க, நாங்க கேட்க போகிறோம். எங்களோடு கூட இடைபெடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இது மட்டும்தான் வருது, ஏதோ இருக்கேன்ற மாதிரி இருக்குது. அது இங்க இப்படி வரதே சந்தோஷம் போயிடுதே. அங்கே இருந்து இறங்கி இங்க வரும்போது என்ன ஆயிடுது? சந்தோஷம் போயிடுதே அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை இன்பமானது இல்லை? அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள நானும் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் தனித்து கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவது மிகுந்த சந்தோஷம். சரி, இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செபித்து கொண்டிருந்தோம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன? நமக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன? வாசிக்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் எல்லா 20வது வசனம் ஐயா, 20. தம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்குதா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? சொல்லுங்க. நம்ம குடியிருப்பு எங்க தான் இருக்கணும்? பரலோகத்துல இருக்கிறவங்க இருக்குது அப்படின்னா நம்முடைய தேடுதல் எதுவா இருக்கணும்? எதா இருக்கணும்? பரலோகமா தான் இருக்கணும். அப்படிதானே? அப்படி நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அங்கே இருந்து அவருடைய வருகையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப ஆண்டவருடைய வருகையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ளணும்னா, அவரோடு கூட நம்ம சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அடுத்த வசனம் 21ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு என்ன பண்ண போகிறாராம்? ஒப்பாக மறு உருவப்படுத்த போகிறார், மறு ரூபப்படுத்த போகிறார். நல்ல கவனிங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய பெரிய வாஞ்ச, நம்முடைய ஒரு பெரிய அவாவா எதா இருக்கணும் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நாட்களில் ஜெபிப்பது நல்லது. நமக்காக ஜெபிக்கிறோம். நமக்கு நாம ஜெபிக்காம வேற யாரும் ஜெபிக்க முடியாது. நமக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். பிள்ளைகளுக்காக, இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதே வேளையில நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வருகையை குறித்து, அவருடைய வெளிப்பாடுகளை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். சரி, அவரை நாம சந்திக்கணும் அல்லது அவரோடு கூட நம்ம போகணும் அப்படின்னா 21ல நம்ம வாசிக்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? நம்ம எல்லாம் என்ன ஆகணுமா? மறு ரூபம் அடைய வேண்டும். என்ன ஆகணும்? மறுரூபம். எங்கிருந்து, எதிலிருந்து, எப்படி மறுரூபமாக வேண்டும்? எங்கிருந்து நம்ம மறுரூபமாகணும், எதிலிருந்து மறுரூபமாகணும், எப்படி நாம மறுரூபமாக வேண்டும்? அப்ப மனுஷனை ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்ப்போமேனா, மனுஷனை ஆண்டவர் எதனாலதான் உண்டாக்கினாராம்? மண்ணினாலே. எதனால உண்டாக்கினார்?
மண்ணினாலே. இப்ப நம்ம எல்லாருடைய சரீரமும் எப்படிப்பட்ட சரீரம் தான்? எப்படிப்பட்ட சரீரம் தான்? மண்ணான சரீரம் தான். இது நம்ம என்னதான் இத பேணி பாதுகாத்து இதுக்கு எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது செஞ்சாலும், மேக்கப்ல இருந்து முழுமையா என்ன பண்ணாலும் இது என்ன சரீரம் தான்? மண்ணான சரீரம் தான். ஏன் நம்ம வாசிக்கிறோம் பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு எங்க என்ன பண்ணுவதற்கு முன்னே திரும்பி போகாததற்கு முன்னே, இந்த சரீரமானது எங்க போகாததற்கு முன்னே, பூமிக்கு போகாததற்கு முன்னே. ஏன்னா இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? மண்ணான சரீரம். இந்த மண் எங்கதான் போகணும்? சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி ஜெபித்து டயர்டா இருக்கிறேன், இன்னொரு டீ ஏதாவது கொடுக்கணுமான்னு தோணுது எனக்கு. இப்ப அவ்வளவுதான். சத்தம் ஒரு ஐயா தான் சொல்றாரு, எங்க தான் போகணும்? அவ்வளவுதான், மண்ணுக்கு தான் போகணும். அப்ப இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்னே, நம்முடைய ஆவி தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னே, உன் வாலிப பிரயாயத்துல யாரை நினை? அதுதான் அந்த முதல் வசனம் 12:1. உன் வாலிப பிரயாயத்துல யாரை நினைங்க? ஆமா, சிருஷ்டிகர நினை. ஏன்? இந்த சரீரம் மண்ணுக்கு போகக்கூடியது, ஆவி எங்க போகணுமா? தேவனிடத்துல திரும்பணும். அப்ப இதெல்லாம் பண்ணுவதற்கு முன்னே இந்த சரீரமானது மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆகணும்? மறுரூபப்படணும். உங்களுடைய என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எல்லா தேவப்பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த சரீரமானது மறுரூபம் அடைந்து நம்முடைய ஆண்டவரை சந்திக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். ஏன்னா இது சரீரம் மண்ணு. சரி, இந்த மண்ணான சரீர தேவன் என்ன பண்ணியிருந்தார்? இந்த மண்ணான சரீரத்தை தேவன் தன்னுடைய மகிமையினால மூடி இருந்தாராம். என்னவா இருந்தார்? சரீரத்தை எதனால மூடி இருந்தார்? மகிமை. தேவனுடைய மகிமையினால மூடி இருந்தார்னா என்ன? எதை கொண்டு மூடி இருந்தார்? இப்போ ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து உண்டாக்கி தோட்டத்தில் வைத்த போது அவங்களுக்கு ஏதாவது விசேஷத்தை, இல்லை சரவணா ஸ்டோர்ல இருந்தோ ஜெயச்சந்திரன் ஸ்டோர்ல இருந்தோ ஏதாவது ட்ரெஸ் எதை வாங்கி கொடுத்தாரா என்ன? எப்படித்தான் இருந்தாங்க? அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். அப்ப நிர்வாணிகளாக இருந்தாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் வெட்கம் உண்டாகவில்லை. காரணம், தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. அது என்ன? தேவனுடைய மகிமை மூடி இருந்ததுன்னா என்னது மகிமை? என்ன மகிமை மூடி இருந்தது? நம்ம நிறைய இப்பெல்லாம் பாட்டுலாம் பாருங்க, மகிமையின் வேகம் இறங்கி வரட்டும். என்ன மகிமை? அவங்களுக்கு மகிமை என்றால் என்ன? அப்ப மகிமை என்பது தேவனுடைய குணாதிசயங்கள். மகிமை என்பது தேவனுடைய சுபாவங்கள். அப்ப தேவனுடைய சுபாவம் ஆகிய மகிமை அதுனா என்ன அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கும் போது, அவனை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாராம்? 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் வாசிப்பீர்களானால், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தாராம். யார? மனுஷனை எதை சிருஷ்டித்தாரா? தேவ சாயல். இந்த தேவ சாயல் தான் மகிமை. எதை நம்ம மகிமைன்னு சொல்றோமோ அந்த மகிமை தான் என்னது? தேவனுடைய சாயல். அப்ப இந்த மகிமை தேவ சாயல் அப்படின்னா, அப்ப தேவ சாயல் எது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆமா, எல்லாரும் பைபிளை திறக்கணும், எல்லாரும் பைபிளை பார்க்கணும். இவ்வளவு நேரம் நீங்க ஜெபித்ததை கர்த்தர் கேட்டாரா இல்லையா? ஆண்டவர் கேட்டாருன்றவங்கள ஒரு அழிலே சொல்லுங்க. அதுக்கே சத்தம் அமைதியா தான் இருக்குதுன்னா, நான் போடுற சத்தத்துக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னே தெரியல. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமே, பாருங்க எவ்வளவு நல்லவர். அப்ப இங்க சொல்றாரு, வாசிங்க. இதுதான் தேவ சாயல், இதுதான் தேவனுடைய மகிமை. மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக. அப்ப தேவனுடைய சாயல் என்பது மெய்யான நீதியும் என்னவா? பரிசுத்தம். அப்ப ஆதாமையும் ஏவாளையும் தேவன் எதை கொண்டு மூடி இருந்தார்? பரிசுத்தத்தை கொண்டு மூடி இருந்தார். அதனாலதான் ஏவாள் ஆதாமை பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது, ஏவாளும் ஆதாமை பார்க்கும் போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது யாருக்குள்ளேயும் என்ன வெளிப்படல?
ஒரு வெட்கம் உண்டாகல. அவர்கள் நிர்வாணத்தை பார்க்கவில்லை, மாறாக ஒருவருக்குள்ளாக பரிசுத்தத்தை பார்த்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு வெட்கம் உண்டாகவில்லை, பாவத்துக்கான எந்த அனுபவம் அங்கு ஏற்படவில்லை. காரணம், தேவனுடைய மகிமையாகிய பரிசுத்தம் அவர்களை மூடி இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தம் கவனிங்க, என்றைக்கு இந்த அனுபவம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்க இருக்கிறப்பா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு ஆதாம், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதை கண்டு பயந்து நான் தோட்டத்துல ஒளிந்து கொண்டேன். என்னவா? இங்க கவனிங்க, அந்த தேவனுடைய அனுபவம் பாருங்க. எப்பொழுது நம்முடைய ஆண்டவர் 2 பேரும் உண்டாக்கி எங்க வச்சுட்டார்? இப்ப தோட்டத்துல வச்சுட்டு அது பாட்டுல அவர் இல்லை. மாறாக தேவன் வருவாராம், பகலின் குளிர்ச்சியான வேலையில வருவாராம். என்ன வேலையில? பகலின் என்ன வேலை? குளிர்ச்சியான வேலை. இது நம்ம இருக்கிறது என்ன வேலை? இப்ப நவம்பர் மாசம்னாவே என்னதான் வரணும்? ஆமா, டிசம்பர் மாதம்னா இன்னும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆமா, ஏன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம் காலையில. என்ன பாட்டு? பிறந்தார் அப்படின்னு. அப்படியே குளிர்தே இல்லையோ, அவரை பாடும் போதே ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன பண்ணிரும்? வந்துருமா வராதா? வரும். அந்த குளிர்ச்சியான அப்படின்னா இந்த பொழுதை குறித்த குளிர்ச்சி என்று அங்க சொல்லப்படவில்லை. அதாவது குளிர்ச்சினா மாலை நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து அவங்களோட கூட பேசினார் அப்படின்றது அல்ல. குளிர்ச்சி என்பது குளிர்ந்த காற்று என்று அர்த்தம். ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டாரா? குளிர்ந்த காற்றில வந்தாராம். பிரீஸ் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. குளிர்ந்த காற்றில் ஆண்டவர் உலாவி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் உலாவி கொண்டிருந்த போது, அவர்களோடு கூட இருந்த போது, ஒரு நாளும் எங்கப்பா இருக்கிற ஆதாம், எங்கப்பா இருக்கிற ஏவாள் அப்படின்னு கூப்பிடவே இல்லை. அவர்களோடு கூட வருவார், இடைபடுவார், எல்லாரும் ஒன்றாக இருந்து அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வார்கள், பேசுவார்கள். ஆனா ஒரு நாள் இவர்கள் ஒளிந்து கொண்டார்களா? இப்ப தேவனோ, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்னா தொலைஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். எங்க இருக்கிற? இப்ப கூட நம்ம எதிர்க்கிற ஆளை எங்கப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டா நம்மள ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க இல்லையா? யாருதான் கேட்ப, எங்கப்பா அவரை காணா அப்படின்னா அவர் இல்லை, அந்த இடத்துல இருந்து அவர் வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இருந்து இருக்கின்ற ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போனதுனாலதான் ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆனா சரியான பதில் சொன்னார் ஆதாம். ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணியா இருப்பதை நாங்கள் கண்டு வெட்கப்பட்டு பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அழகா கேட்டாரு, நிர்வாணின்னு உனக்கு யார்ப்பா சொன்னது? அப்ப கவனிக்கலாம், இவன் நிர்வாணிகள் என்பது எப்ப அவர்கள் கண்டு கொண்டார்கள்? எப்ப இவர்களை விட்டு மகிமை விளங்கினதோ, எப்ப இவர்களை விட்டு தேவ சாயல் போனதோ, எப்ப இவர்களை விட்டு பரிசுத்தம் விலகி போனதோ, அப்பொழுதே இவர்கள் பாவிகள் என்று உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் நம்ம மகிமைப்படட்டும். இப்படி நல்ல அனுபவத்திலிருந்து அவர்களை கெடுத்தது யார்? யாரு கெடுக்கிறாங்களோ இல்லையோ, அவர்கள் தங்களையே கெடுத்து கொண்டார்கள். யாரும் பிளேம் பண்ணக்கூடாது. நாம் விழுந்து போனதுக்கு, நாம் பாவம் பண்ணதுக்கு அவங்களா தான் இருப்பாங்க, இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு பிளேம் பண்ண வேண்டாம். அது விழுந்து போனதுக்கு காரணம் ஒருவேளை சாத்தான் காரணமா இருந்தாலும் விழுந்து போவதற்கு இடம் கொடுத்தவர்கள் இவர்கள். ரோமர்கள் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே, கவனிங்க, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. நல்ல கவனிங்க, அது அப்படியே அதே அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் 12வது வசனம் 12. இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும், இங்க 2 வசனத்தையும் நீங்க கவனித்து பார்ப்பீங்களான்னா, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உள் பிரவேசித்தது என்று சொல்றார். அப்ப யார் அந்த ஒரு மனுஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆதாமுடைய மீறுதல் எதை கொண்டு வந்தது நமக்கு? பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். கவனிக்கணும், மீறுதல்
மீறுதலினால வந்தது பாவம், பாவத்தினால வந்தது மரணம். அந்த அந்த பாவத்தின் சம்பளம் தான் என்னமா? மரணம். அப்ப என்ன மரணம்? மரணம் அப்படின்னா அன்றைக்கே ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? மரித்து போயிருக்கணும். ஏன்னா அந்த ஆண்டவர் சொன்னாரு, இந்த சாப்பிட்டீங்கன்னா இந்த பழத்தை என்ன பண்ணிடுவேன்? சாப்பிட்டு செத்து போயிருவேன்னாரு. சாப்பிட்டு எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாரு இல்ல? செத்தாரு அவரு. அப்ப செத்து போவனா என்ன அர்த்தம் இல்லையா? அப்ப தேவனுடைய மகிமை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. தேவனோடு கூட இருக்கிற உறவை அவங்க இழந்துட்டாங்க. நித்திய ஜீவனாகிய கிருபை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59:2. உங்கள் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கினது உங்கள் பாவங்களே. ஆண்டவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு தேவனுடைய முகத்தை நமக்கு என்ன பண்ணினதா? மறைத்தது. கவனிங்க, அக்கிரமம் பிரிவினை உண்டாக்குனது, பாவம் தேவனுடைய முகத்தை மூடினது. அப்ப இப்படி மகிமை நிறைந்த இந்த சரீரத்தை, என்ன சரீரம்? மகிமை நிறைந்த சரீரம். இந்த மகிமை நிறைந்த சரீரம் என்ன? தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம். அப்ப தேவ சாயல் என்பது என்ன? மெய்யான நீதி, பரிசுத்தம். பரிசுத்தத்துல நிறைந்திருந்த இந்த சரீரமானது ஆதாமுனுடைய ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே இந்த பரிசுத்தத்தை இழந்தது மாத்திரம் இல்ல, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்கி தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு பாவம் மறைத்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். கவனிங்க, இதே அனுபவத்துல தேவன் நம்ம விட்டு விடாதபடி, பாவத்திலே சாகுங்க, பாவத்திலே இருங்க அப்படின்னு விட்டு விடாதபடிக்கு இந்த பாவ சரீரம் சொல்ல போனா இது மண்ணான சரீரம். இது என்ன சரீரம்? மண்ணான சரீரம். இந்த மண்ணான சரீரத்திலிருந்து எப்போ தேவனுடைய மகிமையை இழந்தாரோ ஆதாம், எது உள்ள வந்துருச்சு தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம். என்ன சரீரமா? நமக்குள்ள என்ன சரீரம் வந்துருச்சு? இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள பாவம் உள்ள பிரவேசித்தது. அப்ப இந்த பாவம் தேவனுடைய முகத்தை மறைக்கிறதா இருக்கிறது. இந்த பாவம் கீழ்ப்படியாமை கொண்டு வருகிறது. பாவம் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. பாவம் தேவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. ஏன்னா இந்த சரீரம் என்னவாயிருச்சு? இப்ப பாவத்திற்குரிய சரீரம். அப்ப பாவத்துக்குரிய சரீரத்திலிருந்து எதுதான் வெளிப்படும்? ஒரு மரத்தினுடைய கனி, ஒரு மரத்தினுடைய தன்மை எதுல வெளிப்படும்? கனியில வெளிப்படும். நல்ல மரமா இருந்தா நல்ல கனியை கொடுக்க போகிறது. அல்லது வேற இடத்துல இருந்து கசப்பாய், அதனுடைய தன்மையை கசப்பாய், வேப்ப மரத்துல போய் நல்ல இனிப்பான பழத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மரத்தினுடைய தன்மை என்னவோ அதுதான் கொடுக்கும். அப்ப நீங்கள நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை எதனாலே அறிந்து கொள்ளலாம் என்றால், உங்களுக்குள்ள எனக்குள்ள வெளிப்படுகிற கனி. என்ன பிரசங்கிக்கலாம், என்னதான் பெரிய பாஸ்டரா பெரிய ஊழியக்காரா இருக்கலாம், நான் ஜெபம் பண்ண 1000 பேர் கீழே விழுவாங்க, என்னவா இருக்கட்டும், நான் எப்படிப்பட்டவன் என்பதை விளங்கணும் அப்படின்னா எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிற கனி. இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ எவ்வளவு பேர் வேணாலும் நீ அற்புதம் செய்ப்பா, மரித்தவனை உயிரோடு கூட என்ன பண்ணு, எழுப்பு. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் பேர் இருந்தாங்க, 70 சீஷர்கள். எத்தனை சீஷர்கள்? 70 பேர். அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புனாரு, ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க. 2 பேர் என்ன பண்ணு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வரும்போது பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. 10ஆம் அதிகாரம் 17 வாசிங்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம். பைபிள் அப்படியே வச்சிருக்கணும், பைபிள் அப்படியே திருப்பி வச்சிருக்கணும். சொன்ன உடனே திருப்பணும் பைபிள்ல. அடுத்து சொல்லிடாதீங்க பின்னாடி தம்பியை பார்த்து, இந்த ஆளை இனிமேல் கூப்பிடாத, பைபிளை சும்மா திறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு, நீங்க பைபிளை திறந்தா தான் எனக்கு பிரசங்கம் ஓடும். நீங்க பைபிளை வாசித்தா தான் எனக்கு என்ன ஆகும்? ஹலோ அப்படின்னா நீ பேச வேணாம், சீக்கிரம் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வாசிங்க 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே என்னவா அவங்களுக்கு? பிசாசு கீழ்படிஞ்சுதான். என்ன ஆயிருச்சு? கொல்ல பிரியம், கொல்ல ஆசை. என்னது?
ஐயோ, எங்களுக்கு கூட என்ன ஆகுது சொல்லுங்க. நீங்க எங்கேயாவது போய் ஒரு பிசாசு ஓட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? நமக்கு மாட போகுது. இதெல்லாம் அவங்களுக்கு தானே போனோம். அவங்களுக்கு அவங்க அந்த பாஸ்டர் ஓட்டினா தான் எது போவோம். நம்ம ஜெபம் பண்ணா கூட என்ன போகுது? அது ஒரு ஆள் கிட்ட இல்லை, போன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், பிரதர் அங்கே போன ஜெபம் பண்ண பிரதர், அப்படியே போச்சு பிரதர். மற்றபடி போய் வந்ததே நமக்கு தெரியாது. இவனை நடந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், என்ன சந்தோஷம் தானே? சந்தோஷமா இல்லையா? ஆமா, சந்தோஷம் தான். அப்போ பிசாசு ஓடுனதுக்கு சந்தோஷப்படணும். ஒருத்தர் செத்தவனை உயிரோட எழுப்பிட்டா நம்ம கதை என்ன ஆகும்? ஐயா ரொம்ப தெளிவா இருக்கிறது. என்ன ஆயிரும்? அவ்வளவுதான். அப்புறம் போஸ்டர்ல ஒருத்தர் தான் எழுப்பணுமோ இல்லையோ தெரியல, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி என்னது உயிரோடு ஒரு மாதிரி இருந்தாரு. நல்ல வேலைக்கு அவரு நல்லா எழும்பி வர நேரத்தில் தான் இந்த மனுஷன் போய் ஒரு ஜெபம் பண்ணியிருப்பாரு, என்ன ஆயிட்டு இருப்பாரு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ல வேற பேர் வந்திருக்கும். மரித்தோரை எழுப்புகிறவர் நம் மத்தியில வருகிறார். இங்க கவனிங்க, ஊழியக்காரருக்கான அடையாளம் மரித்தவர். ஆமா, ஆண்டவர் தான் இல்லையா? யாராவது போய் ஜெபம் பண்ணி உயிரோட எழுப்பிட்டா அவரு போஸ்ட் அடிச்சு என்னெல்லாம் அந்த அடைப்புல கொடுக்கணுமோ எல்லாம் இப்பவே பில்லியா சூனியமா மந்திரமா இல்ல என்னென்னமோ சொல்றான், என்னென்னமோ சொல்லி வாங்கன்னு அந்த வாங்கன்னு சொல்றாரு. அந்த ஆளை போய் கேட்கணும், உனக்கு பிரச்சனையே இல்லையாப்பான்னு கேளுங்க, உனக்கு கடனே இல்லையான்னு கேளு. அதை கேட்காதீங்க பிரதர், ஏகப்பட்ட கடன் இருக்கு. அப்போ உனக்கே கடன் இருக்கும்போது அப்புறம் கடன் பிரச்சனையா அந்த பிரச்சனையா நீ ஏன் போட்டு கூப்பிட்டுங்கிற? சரியா? ரைட், ஏதோ போட்டோம் நம்ம கவனிங்க. அந்த சொல்றாரு பாருங்களேன், யாரா அப்படி ஆயிட்டா நம்ம இப்பவே என்ன அப்படி பார்த்தா தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். இது போடுறதுனாலயே சில நேரங்கள் ஆண்டவர் பேசுறதே இல்லை. எதை போடுறதுனாலயே? ஆமா, வரம் பெற்றவர்னு போடுறாங்கல்ல, அதனாலேயே ஆண்டவர் சில நேரங்கள்ல, ஏன்னா இவர்களுடைய பெயர்கள் என்ன ஆகுது? ஆமா, அப்படி புகழும் பொழுது தேவன் அமைதியா இருந்து விடுகிறார் தேவ பிள்ளையே. அப்ப இந்த 70 பேரும் திரும்பி வராங்க, ரொம்ப சந்தோஷம். வரும்போது ஆண்டவர் எப்படி என்ன சொன்னாரு பாருங்களேன், அடுத்த வசனத்துல அவன் நோக்கி இனிமேல் தான் உனக்கு வம்பு வருதுன்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிசாசோடு கூட போராட்டமே இல்லைம்மா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிசாசே இல்லை. எங்கேயாகிலும் பழைய ஏற்பாட்டு காலத்துல பிசாசு யாராவது போய் எந்த தீர்க்கதரிசி அது ஓட்டி இருக்கிறாங்களா பார்த்தீங்களா? இல்லை. அவனுக்கு அந்த இல்லையே இல்லை. எப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ அவனை இறங்கிட்டான். ஏனென்றால் பிசாசுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தான் பிரச்சனையே. ஏன்னா எங்க நடந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் வித்துக்கும். ஆமா, அப்ப அந்த இயேசுவுக்கும் பிசாசுக்கும் தான் பிரச்சனையே. ஆண்டவர் இந்த பூமியில வராத அளவிற்கு அவன் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டான். முதல்ல இந்த ஆண்டவர் யார் மூலமாய் வந்திருக்கணும்? ஆபேல் மூலமா வந்திருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான் பிசாசு? காயின் மூலமா ஆபேல் கொலை செஞ்சாயிருச்சு. தேவன் பார்த்தாரு, சேர்த்து கொண்டு வந்தார். இப்படி அங்க அப்படியே கொண்டு வந்து கடைசியில யூதா மூலம்னா யார் வரணும்? யூதாவின் செங்கோல் ஆண்டவர் அங்கிருந்தா வரணும். அப்ப அங்க என்ன நடந்தது அப்படின்னா, யூதாவினுடைய மருமகள்கள் இன்னும் சொல்லுவா அவங்களுடைய பிள்ளைகள் தவறாய் நடந்து கொண்டது நிமித்தம் அங்கேயும் பிசாசானவன் இயேசுவை வரக்கூடாத அளவிற்கு அவன் பார்த்து கொண்டான். 2 பிள்ளைகளுக்கு தாமார் என்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். 2 பேரும் திருட்டுத்தனம் பண்ணானுங்க, அதனால குழந்தை இல்லை. இது யூதாவுக்கு தெரியாது. அப்ப 3வது ஒரு மகன் இருக்கிறான். அந்த 3வது மகனுக்கு இந்த தாமாரை திருமணம் பண்ணி வைக்கணும். ஆனா யூதாவுக்கு மனம் இல்லை. இவ ராசி இல்லாதவன், இவ குழந்தை பிறக்காதவன். அதனால இவளை மெல்ல அழகா பேசி, ஏமா 3வது பையன் இப்பதான் சின்ன பையனா இருக்கிறான், அவன் வளர்ந்து வரட்டும், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இரு அப்படின்னார். அவர் உள்ள வேற மாதிரி நினைக்கிறார், நமக்கு சந்ததி இல்லாம போயிரும் பொழுது இவளுக்கு குழந்தையே பிறக்கலையே, 2 பேர் செத்தே போயிட்டானே. ஏன்னா அவனுங்க பண்ண திருட்டு தானே இவருக்கு தெரியாது. அப்ப என்ன நடந்தது? இவங்க போன பிறகு இவருக்கு வேற பொண்ணை தேட ஆரம்பிச்சாரு யூதா. இதை கேள்விப்பட்ட தாமார் ரொம்ப தேவனுடைய ஞானம் எப்படி வெளிப்படுது பாருங்க. இந்த காரியத்தை வெளிப்பட்ட இந்த தாமார் யூதா ஆடுகளை ஓட்டி கொண்டு மயிர் கத்திருப்பதற்காக அவன் புறப்பட்டு போகிறான். அப்படி போகும் பொழுது இந்த தாமார் வேசி வேடம் அணிந்து அந்த இடத்துல இருந்து யூதாவை அவள் சேருகிறாள்.
அதோடு கூட போயிட்டான். அந்த நல்ல ரொம்ப ஜாக்கிரதையா கோலையும் முத்திரையும் வாங்கிக்கணும். அவன் வாங்கிட்டு போயிட்டான். அடுத்தது இவள் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்ற செய்தி யாருக்கு போகிறது? யூதாக்கு போகிறது. போன உடனே யூதா கொதித்து எழும்புகிறார். அவ வேசித்தனம் பண்ணிட்டா, அவளை கல்லால் அடித்து கொல்லணும் அப்படின்னு நினைச்சு பேசும் பொழுது, இந்த கர்ப்பத்துக்கு காரணமானவர் இவர்தான் என்று கோலையும் முத்திரையும் கொடுத்த போது அவன் சொல்றான், ஆகா, என்னை காட்டில நீதி உள்ளவள் என்று சொல்லி அங்கே என் ஆண்டவர் ரொம்ப அழகாய் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படிதான் அப்படியே அந்த யூதாவினுடைய வம்சம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இயேசு இந்த பூமிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பிசாசு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான். அதையும் தாண்டி என் ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார்? ஆண்டவர் கொண்டு வந்தார், இயேசுவை கொண்டு வந்தார். நீங்க தெரியும், அகாஸ்வேர் ராஜாவினுடைய காலத்துல நடந்த சம்பவம் தெரியும். அங்க இருக்கிறதான எல்லா யூதர்களையும் கொலை செய்வதற்கு ஆமான் என்கிறவன் எழும்பினான். ஏன்னா ஒரு யூதனை விட்டா யார் வந்துருவாங்க? இயேசு வந்துருவார். அப்படி பார்த்தா எல்லா யூதனை 127 தேசங்கள்ல இருக்கிற மொத்த யூதனை கொலை செய்வதற்கு ஆமான் திட்டமிட்டான். அதுக்கு முன்னாடி தேவன் திட்டமிட்டாரு. அங்க இருக்கிற எஸ்தரை கொண்டு போய் ராஜாத்தியாய் மாற்றி ராஜாத்தியனுடைய ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் எல்லா யூதனையும் அங்க காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியங்கள். சரி, அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இப்ப பிறந்துட்டார். பிறந்த பிறகு ஏரோதுக்கு அறிவிக்கப்படுகிறது, இங்கே யூதரை ஆளை செய்ய போகிற ராஜா பிறந்திருக்கிறான். என்னது? நான் தான் ராஜா, வேற யாரு அங்க இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரையும் விட்டு தேட சொல்லும் பொழுது, ஆமா, தீர்க்க தரிசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. பெத்லகேமில் இருந்து ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? பிறந்துட்டாரா? பிறந்திருக்கணும். அப்படியா? அப்ப தேசம் முழுவதும் தேடுங்க. 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் ஒருவனை என்ன பண்ணிடாத, வச்சிடாத. அப்படின்னா அவனுடைய பிசாசுடைய திட்டம் என்ன? அந்த 2 பிள்ளைகள்ல இயேசுவும் ஒருவர், அவரும் மரித்து விட வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவன் ரகசியமாய் திட்டமிடுகிறான். என் ஆண்டவர் யோசேப்பு மரியாளமாக சொல்லிட்டாங்க, பிள்ளையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. சும்மா தரிசனம் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ரொம்ப ஈஸியா நிறைவேறாது. வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க நினைக்கிற காலத்துல நாம நினைக்கிற வழியில நிறைவேறாது. வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் அத்தனையும் பாடுபட்டுதான் ஆக வேண்டும். வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அவர்கள் அத்தனை அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவ்வளவு பாடுகள் மத்தியில் தான் நீங்கள் கடந்து போக வேண்டும். யோசிச்சு பாருங்க, எகிப்துக்கு ஓடி போறாங்க 2 பேரும். புது இடம், புது அனுபவம், எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த மாதங்கள் இவைகளெல்லாம் நம்ம தியானிப்போம். அங்க போன பிறகு எப்படியா பழைத்திருக்க முடியும் அப்படின்னா, சாஸ்திரிகள் கொண்டு வந்த வெள்ளை போலம், பொன், இவைகளை வைத்து அந்த இடத்துல போய் ஏரோது மரிக்கிற வரை அவர்கள் பிழைத்தார்கள். செய்தி வருகிறது, கொலை செய்ய நினைத்தவன் மரித்து போய் விட்டான். என்ன பண்ணிரு? நேரா இவங்க நினைச்சாங்க பெத்லகேம் போயிடலான்னு. இல்ல, தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், அவர் நசரேயன் எனப்பட்டவர் நிறைவேறணும் என்பதற்காக நாசரேத்துக்கு போயிரு. ஏன்? அவர் அங்கே வளர்க்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி ஆண்டவர் தன்னுடைய அந்த 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 3ஆம் அதிகாரம் 15 ஆதியாகமம் நிறைவேறுவதற்கு அத்தனை பாடுகள் மத்தியில் அவர் கடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளையே. நீங்களும் நானும் இந்த அந்த மகிமையின் சரீரத்திலிருந்து, இன்னும் சொல்ல போன அந்த மண்ணான சரீரத்தை மகிமை மூடி இருந்தது. அவன் பாவம் செய்த போது அந்த மகிமை இழந்து போய் இவன் பாவத்திற்குரியவனாக, பாவம் அவனை ஆண்டு கொண்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரே மனுஷனால எது ஆண்டு கொண்டதான்? பாவமும், பாவத்தினாலே மரணமும் அவனை ஆண்டு கொண்டது. சரி, இந்த பாவ சரீரம். அடுத்தது நீங்க கவனிப்பீங்களானா, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி சீக்கிரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை. சரி, முதல்ல பார்த்தோம் மண்ணான சரீரம். ஏன்னா இது மண்ணில் உண்டாக்கப்பட்ட சரீரம். இந்த மண்ணான சரீரத்தை மகிமை மூடி இருந்தது. ஆனா என்றைக்கு இவர்கள் பாவம் செய்தார்களோ என்ன சரீரமாய் மாறிவிட்டது? பாவ சரீரம். என்ன சரீரம்? அப்ப உள்ள என்ன வந்துருச்சு? இப்ப பாவம். பார்க்கறது பாவம், சிந்திக்கிறது பாவம், செய்கிறது பாவம். ஒருத்தரும் நல்ல பார்வையில பார்க்க முடியுதான்னா பார்க்க முடியல. ஏன்? அந்த அளவிற்கு இந்த பாவம் அப்படியே இந்த சரீரத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம் பாருங்க, இந்த பாவத்தின் நிமித்தம் வந்தது என்ன சரீரமா? மரண சரீரம். அவர் சொல்ற நிர்பந்தமான மனுஷன் நான்.
யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? ஏன் அதை சொல்றாரு? நிர்பந்தமான மனுஷன் ஏன் சொல்றாரு? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். அதற்கு காரணம், எனக்குள் பாவம் வாசமாயிருக்கிறது. எனக்குள்ள என்னவா இருக்குதா? நமக்குள்ள என்னதான் வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது? பாவம் வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால அவர் சொல்றாரு, இதுக்கு காரணம் நான் இல்ல, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பாவம். இப்ப என்ன பாவம் என்ன பண்ணிருச்சுன்னா, மரணத்தை சுமக்கிற அளவிற்கு இந்த சரீரம் மரண சரீரமாக மாறி இருக்கிறது. அப்ப மண்ணான சரீரம், பாவ சரீரம், மரண சரீரம். என்ன சரீரம்? ஏன்னா இது என்ன ஆகணும்? இந்த சரீரம் மரணத்தை சந்திக்கணும். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இப்படி இருந்த நம்ம ஒவ்வொருவரையும் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். மண்ணானவன், இரண்டாம் மனுஷன். 45 வாசிக்க. 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான், ஆவியானவர். அதுலயே 15ஆம் அதிகாரத்திலேயே வாசிங்க. மன்னிக்கணும், 44வது வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். சரி, என்ன சரீரம் இருக்கிறதா? ஜென்ம சரீரம். இப்படி சில சொல்லுவாங்கல்ல, அது ஜென்ம சுபாவம் மாறாது அப்படின்னுவாங்க. என்ன மாறாது? என்ன சுபாவம் மாறாது? என்னதான் ஆண்டவருக்குள்ள போனா கூட பிரதர், என்னதான் டெய்லி ஜெபம் பண்ணா கூட எது மாறல? எங்கன்னா சுபாவம் மாறுதா பாரு, அவங்க அப்பா மாதிரியே திட்டுமொழி முழிக்குது பாருன்னுவாங்க. ஆனா அம்மா மாதிரி திட்டுமொழி முழிக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். பாவம் யாரு தான் மாட்டிக்கிறது? அப்போ அது எவ்வளவு சந்தோஷமா வருது பாரு. யாரு தான் மாட்டிக்கிறது? ஆமா, என்ன பண்ணு, ஆனா நல்ல அப்படியே பாரு. இது அவங்க அம்மா, என் புள்ள பாரு எப்படி நல்ல பாருங்க, ஒரு மாதிரி இருந்தா அவங்க அப்பா பாக்குற மாதிரியே பாக்குறான் பாரு அப்படின்வா. இல்ல, இது என்ன சரீரம்? ஜென்ம சுபாவம். என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம். ஏன்னா இந்த ஜென்ம சுபாவம் நம்ம எல்லாரும் யார் மூலமா இருந்து வந்தோம்? ஆதாம். யாருதான் இதுக்கு காரணம்? யாரு? ஆதாம். இந்த ஆதாம் மூலமாய் வந்ததுனால ஆதாமின் சுபாவம் தான் நமக்கு இருக்கும். ஏன் ஆதாமின் சுபாவம் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளையும் தேவன் எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயல்ல உண்டாக்கினார். என்றைக்கு இவர்கள் பாவம் செய்தார்களோ, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதாம் சேத்தை பெற்ற பின், 4வது வசனமா? 4 வாசிச்சிங்க. 3வது வசனத்தை வாசி. 130 வயதான போது, இந்த வார்த்தை கவனிங்க, தன் சாயலாக, தன் ரூபத்தின்படியே. அங்க 1ஆம் அதிகாரம் 26, 27 என்ன வாசிச்சோம்? தேவன் தம்முடைய சாயல்னால தம்முடைய ரூபத்தின்படி யாரை உண்டாக்கினார்? மனுஷனை உண்டாக்கினார். ஆனா இங்க 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், ஆதாம் 130 வயதான போது தன் சாயல்ல தன் ரூபத்தின்படி. அப்படின்னா எந்த சாயல் போயிருச்சு? இப்ப யாருக்குள்ள இருந்து போயிருச்சு? அப்ப ஆதாமுக்குள்ள இருந்து தேவ சாயல் போன பிறகு இப்ப இவங்க எல்லாம் ஆபேலும் காயினும் யாருடைய பிள்ளைகள்? இப்ப சொல்லுங்க, யாருதான் பெற்றெடுக்கிறது? இப்ப ஆதாமுடைய இனி வர எல்லா சந்ததியும் யாருடைய சாயல்? ஆதாம். அப்ப நீங்களான யாருடைய சாயல்? ஆமா. அப்ப ஆதாமின் சாயல்ல என்ன சுபாவம் நமக்குள்ள இருக்கணும்? இருக்கும். ஜென்ம சுபாவம். என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம். அப்ப இது என்ன சரீரம்? இது ஜென்ம சரீரம். என்ன சரீரம்? அப்ப மண்ணான சரீரம், பாவ சரீரம், மரண சரீரம், ஜென்ம சரீரம். இன்னும் அழகா இதை முடிவுல கொண்டு வரணும்னா, இப்ப வாசிச்சிங்களே, முதல்ல நம்ம வாசித்தோமே பிலிப்பியர் 3:21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே இந்த அற்பமான சரீரத்தை, என்ன சரீரம்? அற்பமான சரீரம். பிலிப்பியர் 3:21 சரியா போட்டுக்குங்க, அப்புறம் கூட நீங்க வாசிச்சுங்க. என்ன சரீரம்? அற்பமான சரீரம். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லுங்க சந்தோஷமா.
இல்ல டைம் ஆச்சு முடிச்சுட்டு போகணும் சொல்லுங்க. எதானாலும் ரெடி. எதானாலும் சொல்லுங்க. ஆமா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு 12:45 கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு 12:45 ஒரு மாதிரி ஆவான். என்ன எதுக்கு ஆவான்? அங்க பசின்னா அங்க ஒண்ணும் சாப்பாடு எதுவும் கொடுக்க போறது கிடையாது. அவன் வீட்டுக்கு போய் 2 மணிக்கு சாப்பிட்றானோ 2:30க்கு சாப்பிட்றானோ தெரியல. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்து படிக்கிறாங்க. இரும்புலியூர்ல அங்க காலேஜ் இருக்குது, அங்கதான் வந்து படிக்கணும். 12:45 ஆன உடனே இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஆளு அப்படியே மொல்ல பைபிளை மூடுவான். அப்படி எழுதுறதெல்லாம் குறையும். அப்போதான் நம்ம எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நம்ம ஆரம்பிப்போம். அவனுக்கு இவன் மூடி வைக்கிறதா இல்ல இந்த ஆளு பேச்ச கேட்கறதா? இப்போதான் என்னமோ இப்போ நிறைய பேசுறான இந்த ஆளு. இவ்வளோ நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப போற நேரத்துல எதைத்தான் எழுதுறது அப்படி ஒரு மாதிரி அப்படி இருப்பாங்கல்ல. அதனால நம்ம என்ன ஆயிடக்கூடாது. ஆமா, எனக்கு டைம் வந்து 1:30 இல்ல 2 மணிக்கு சொல்லியிருக்கிறார் தம்பி. 2 மணிக்கு சொல்லு. ஏன்னா நான் 12:30க்கு கொடுத்துட்றேன். அட்லீஸ்ட் 2 மணிக்கு அது என்ன பண்ணிருக்க சொல்லுங்க. அல்லேலூயா ஆவான். நம்ம எத்தனை பேருக்கு அல்லேலூயா? ஆஹா, எவ்வளவு ஐயா எவ்வளவு சந்தோஷமா. போயா சாப்பாடு அங்க சாப்பாடு எங்களுக்கு எங்க இருக்குது? நீ எவ்வளவு வேணாலும் பேசு, மயக்கத்திலேயாவது இருக்கிறோம். முடிந்த பிறகு எங்களுக்கு என்ன இருக்குது? ஆமா, அதெல்லாம் நாங்க பொறுமை. இன்னைக்கு இந்த ஒரு நாள் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாங்க பொறுமையா நீங்க அப்படி விட்டா கூட நாங்க என்ன சீக்கிரமா போவோம். நாங்க இப்படிதான் போவோம். முதல்ல எங்களுக்கு தெரியும் பஸ் எப்போ வரும், ஆட்டோ எப்போ வரும்னு. அதனால இலைப்பாரிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? நீங்க இலைப்பாடுற நேரமெல்லாம் நான் எடுத்துக்குவேன். ஆமே, ஆண்டு நான் மையம் பட்டுட்டோம். சரி, நல்ல கவனிப்போம் வசனங்களை ரொம்ப. ஏன்னா அந்த வார்த்தைகள் என்பது பிள்ளையே உலர்ந்து போய் கிடந்த எலும்புகளை உயிர்ப்பித்தத தேவனுடைய வார்த்தை தான் இல்ல. அப்புறம் எசேக்கியேல் அப்படி கொண்டு போய் காமிக்கிறார் ஆண்டவர். என்னப்பா இதெல்லாம் அப்படின்றாரு. ஒண்ணுமே இல்லை. எதுதான் இருக்குது? சதையை காணா, தோலை காணா, எதுதான் இருக்குது? எலும்பு மட்டும் அதுவும் காய்ந்து போன எலும்புகள், அப்படியே உடைந்த ஒரு மாதிரி உலர்ந்து போனவைகள். ஆண்டவர் நேரம் எசேக்கியேல் கிட்ட கேட்கிற, இதெல்லாம் உயிர் பெறுமா? என்ன என்கிட்ட கேட்கிற சாமி? ஆளை விடு, உமக்கு தான் தெரியும். சொல்றாரு, உயிர் அடையும். நீ போய் என்ன பண்ணு சொல், உண்டாகுன்னு சொல்லு, என்ன ஆகட்டும். அப்ப நீங்கள் நானும் உயிர் அடைவதற்கும் உயிர் பெறுவதற்கும் விசுவாச வாழ்க்கையில ஸ்திரப்படுவதற்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி இந்த வேதம் மாத்திரம்தான். தேவ பிள்ளையே, இந்த வேதம் மாத்திரம்தான். இந்த வசனம் உள்ள போக போக நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? அது நாடி நரம்புகளை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது உயிர் பெற்றுக்கொண்டு இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டே இருந்தாங்க பாருங்க, அந்த விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இந்த விசுவாசமே எதுலதான் வரணும்? விசுவாசம் கேள்வினாலையும், கேள்வி தேவனுடைய எங்க இருக்குது? அது எங்கன்னா இருக்கட்டும் ஐயா. வெரி குட் ஐயா, ரொம்ப நன்றி பாசு. 10ஆம் அதிகாரம் 17 சொல்றாரு, விசுவாசம் கேள்வினாலையும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலையும் வரும். அப்ப இந்த வசனத்தை கேட்க 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 நமக்குள்ள என்ன பெருகும்? என்ன பெருகணும்? ஆமா தேவ பிள்ளையே, விசுவாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆண்டவர் வருகிறார். அந்த ஜெப ஆலய தலைவன் யவீரு ஓடுறான். அந்த அம்மா அவங்க பிள்ளை எப்படி இருக்கிறாளாம்? மரண அவஸ்தையா இருந்தாலாம். அவ போன உடனே அழகா சொல்லப்படும். வீட்டுல போய் மார்க் 5ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. அப்படியே பாதத்துல விழுந்து, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள், என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாங்கயா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த இன்னொருத்தங்க சந்திக்கிறாங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, வஸ்திரத்தை தொடுறாங்க, சுகம் கிடைக்குது. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி வருகிறது யவீரு வீட்டுல இருந்து. ஜெபாலியனை பார்த்து, யவீரு, போதுகிற ரொம்ப தொந்தரவுப்படுத்தாத, உன் மகள் மரித்து போனாள். இதை கேட்ட மாத்திரத்துல என் ஆண்டவர் யவீருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யவீரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒரு அலையில சொல்லாமா? பயப்படாதே. யாராயிரு சொல்லுங்க.
ஆமா, உன் விசுவாசத்திற்கு எதிராய் வருகிற எத்தனை செய்திகளானாலும் சரி, உன்னை அசைக்க வேண்டாம். ஏன் நீ விசுவாசிக்கிறவர் பெரியவர். நம்ம விசுவாசித்திருக்கிற காரியங்களுக்கு என்ன தடை வரட்டும், ஒருவேளை என்ன செய்திகள் வரட்டும், எப்பா அதெல்லாம் நடக்காது பிரதர், அப்படி அதெல்லாம் அவங்க தான் ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா பிழைக்க மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. எத்தனை செய்திகள் வந்தாலும் சரி, நீங்கள நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆமென். என்ன பண்ணார் தெரியுமா? முதல்ல நம்ம ஆளு பலப்படுத்திட்டார் வீர. போகும்பொழுது அந்த 12 சீஷர்ல கூட 3 பேர் தான் கூட்டிக்கிட்டார். அந்த யாக்கோபு, யோவானு, பேதுரு, இந்த 3 பேர் தான் அந்த இன்னர் சர்க்கிளை மாத்திரம் கூட்டிக்கிட்டார். அவருடைய சர்க்கிள் 70, 70ல 12, 12ல 3, இந்த 3 பேர் அப்படியே கூட்டிட்டு போனார். அங்க போனா எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க போறதுக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அழுவதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மார்பிள் அடித்து அழுவதற்கு ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்குது. போன உடனே அவரை பார்த்தாங்க. போன அந்த கூட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவள் மரிக்கவில்லை, யாரா இருக்கிறாள். எல்லாருக்கும் எப்படி இருந்தது? நகைத்தார்களாம். யாரை பார்த்து? நம்ம ஆண்டவர் பார்த்து. என்ன மனுஷன பைத்தியக்கார மனுஷன் மாதிரி சொல்றாரு. அப்ப பாட்டு பாடுறாங்க, எல்லாம் கொட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் மரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இவர் என்னமோ நித்திரையா இருக்கிறாள் என்று நகைத்தார்கள். ஆண்டவரை பத்தி கவலைப்படவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுமா? யாரெல்லாம் நகைத்தானோ, யாரெல்லாம் கிண்டல் பண்ணானோ, யாரெல்லாம் விகற்பம் பார்த்தானோ எல்லாரும் வெளில அனுப்பிட்டார். ஏன்னா இவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான்ட்டார். இவன் எல்லாரும் என்ன பண்ணிடுவான். அப்படி இவன் இன்னும் ஜெபம் பண்ணும் போது கூட பாத்தீங்கன்னா, இயேசு நாமத்துல எழுமுன்னு சொன்னா இவன் பார்த்துட்டே இருப்பான். எங்க எழுந்துக்காது, அது நடக்காது. பாஸ் ரொம்ப பிரயாசப்படுறாரு தெரியல. அப்பவே சொன்னப்பா பாஸ்டர் கிட்ட, ஜெபம் பண்ணாத, அது நடக்காதுன்னு சொன்னேன். இந்த ஆள் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வெளியில என்ன பண்ணிரு. எங்கேயாவது ஜெபிக்க போறீங்கன்னா யாரெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்களோ என்ன பண்ணிரு, நிறுத்திரு. ஏன் நிறுத்திரு? நம்ம அற்பமா போறோம், ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். இல்ல ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாரான்னு அதை கூட கெடுத்துருவான். நம்ம கூட வருவேன். போய் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன் பாஸ்டர், எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவ்வளவு தூரம் போறீங்க அப்படின்னு. அப்பதான் யோசிச்சேன், இந்த ஆளை நிறுத்திட்டு போயிருந்தா ஒரு வேளை அவங்க உயிரோடு கூட என்ன பண்ணியிருப்பான். ஆண்டவரே தோத்துற அப்படின்னு போனாரு. எல்லாரையும் அனுப்புனாரு. எல்லாரையும் அனுப்பிட்டு அம்மாவையும் அப்பாவையும் அந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு வேற ரொம்ப அப்படி கட்டி பிடித்து முட்டி போட்டு 40 நாள் உபவாசம் பண்ணிலாம் ஜெபம் பண்ணல. எழுந்துருமான்னாரு. என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுதல், அவர் தான் ஜீவன், எல்லாமே அவர் தான். அதனால எழுந்துருனாரு. என்ன ஆயிடுச்சு? எழுந்துரு. அதெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய விஷயம் இல்லவே இல்லை. அப்படி எழுந்துரு அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்க அப்படி அந்த செய்திகள் போயிருச்சா. அதனால கவனியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்படாத. விசுவாசம், நீ எதை விசுவாசிக்கிறாயோ, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அந்த விசுவாசம் தொடர்ந்து உனக்குள்ள இருக்கட்டும். எந்த சூழ்நிலை பயந்து போகாத. காரணம், அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த அனுபவம், இந்த அற்பமான சரீரம். அற்பமான சரீரம்னா என்ன? அழிந்து போகிற சரீரம்னு அர்த்தம். அற்பமான சரீரம்னா என்ன? அழிந்து போகிற சரீரம் இல்லையா? இப்போ மண்ணான சரீரம், அது மண்ணுக்கு தான் போய் ஆகணும். இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள என்ன உள்ள வந்தது? இப்ப பாவம். அதனால பாவம் வந்த உடனே நல்ல புத்தியே நமக்கு இல்லை. எதை பார்த்தாலும் வித்தியாசமா தான் பார்க்கறான். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தம், அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் அசுத்தம். அப்படி பார்க்கும் போதே தப்பா தான் இருக்குது. காரணம், இந்த பாவமான சரீரத்துல பாவம் ஆண்டு கொண்டு இருந்ததுனால இந்த பாவம் ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. அப்போ மரண சரீரம். இந்த மரண சரீரத்துக்கு காரணம் அவன் ஜென்ம சரீரம். அங்க ஆதாமிலிருந்து வந்த அந்த சுபாவம் நமக்குள்ள இருந்தனால ஜென்ம சரீரம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சரீரமா வந்துருச்சு? இப்ப அற்பமான சரீரம், அழிந்து போகக்கூடியது. என்னது? அழிந்து போகக்கூடியது. அப்ப இந்த மண்ணு, பாவம், மரணம், ஜென்மம், அற்பம், எல்லாம் எங்கதான் இருக்குதுன்னா நமக்குள்ளதான் இருக்குது. அப்ப இதைத்தான் சொல்றாரு, தம்முடைய வல்லமையான செயலின்படியே, சாதாரணமா இல்லை, தம்முடைய வல்லமையான செயலின்படியே இந்த அற்பமான ஜென்மமான பாவ சரீரம், மரண சரீரம், மண்ணை தரித்து கொண்டு, மண்ணினுடைய சுபாவத்தை தரித்து கொண்டிருக்க இந்த சரீரமானது என்ன ஆகணுமா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரம் என்ன ஆகணும்?
சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் உயிரோடு இருக்க மாட்டீங்களான்றதுக்காகத்தான். நடுப்புற சொல்லுவாங்களே கரங்களை தட்டுவோன்னு, எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? அவங்க கரம் தட்டாமலாம் இல்லாம இல்ல, கொஞ்சம் கவனிங்கயான்றதுக்காகத்தான். நடுப்புற எதுக்கு ஒரு அல்லேலூயா வேற? இந்த ரகசியம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இத சொல்லிடாதையா, அப்புறமா அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, கையும் தட்ட மாட்டாங்க. அன்று நான் மகிமைப்படட்டும். இது எல்லாம் சரீரமானது ஏன் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்ப எதிர்நோக்கி இருக்கிறீங்கன்னா இந்த அற்பமான சரீரமானது என்ன சரீரமாய் மாறணும்? மகிமையின் சரீரமாக. காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? மகிமையின் சரீரமா இத மாறினாதான் மகிமையில இருக்கிற நம்முடைய ஆண்டவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. ஏன் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 நீங்க வாசிச்சீங்கன்னா 8-9 வசனங்களில வாசிப்பீங்களானா, என் ஆண்டவர் மரித்து அவர் எழுந்து 40 நாள் தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தரிசனமாகி அங்கே இருந்து எருசலேமில் இருந்து ஒலிவ மலைக்கு அங்க போய் அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்? ஒலிவ மலை. திருப்பி எங்கதான் வரப்போகிறார்? ஆண்டவருடைய வருகை எங்க இருக்க போகுது? வரும்பொழுது எந்த மலையில வரப்போகிறார்? ஒலிவ மலை. நிச்சயமா நம்ம மறைமல் நகர்ல இல்லையா? எங்க இருந்தா வரணும்? ஒலிவ மலையில வந்து இறங்கணும். ஏன்னா அவர் அங்கே இருந்து தான் என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்ட. அப்படி போகும்பொழுது எல்லாருடைய கண்களும் காண ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்படியே அவர் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து மறு உருவம் அடைந்து அவர் பரலோகத்துக்கு போனார். காரணம், இந்த பூமியில இருக்கும்பொழுது மண்ணானவருடைய சாயலை தரித்து கொண்டார். வானத்துக்கு போகும்போது வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு என்ன வேணும்? இந்த சரீரம் வேணும், உழைக்கணும், சாப்பிட்றோம், எல்லாம் இருக்குது. ஆனா வானத்துக்கு போவதற்கு இந்த சரீரம் தேவைப்படாது. வானத்துக்கு போகணும்னா இது அழிந்து போகணும். வானத்துக்கு போகணும்னா இந்த சரீரத்தோடு கூட போக முடியாது. ஏன்? இந்த சரீரம் பூமிக்குரியது. நீ என்னதான் எவ்வளவு தூரம் அப்படியே அப்படியே ஜம்ப் பண்ணி மேல போனா கூட அங்கே இருந்து பூமி உன்னை இழுக்கும். நேத்து கூட இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன இது ஃப்ளைட்டு பயிற்சி விமானம் விழுந்துருச்சு அப்படின்னாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேராசூட்ல போனார்ல, பறந்து மேல போக வேண்டியதானே? எங்கதான் வந்தாரு? ஏன் போக முடியாது? நம்மளை விடாது. எது விடாது? அது எப்படி விடும்? ஆமா, எப்படி விடும்? ஏன் இங்க சொத்து இருக்குதுயா, 10 இருக்குது, இங்க எப்படியா விடும்? நம்மளும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தும் கூட நம்ம மேல பார்க்காம எங்கதான் பாத்துக்கிறோம். அப்புறம் எப்படி நம்மளை விடும் இந்த பூமி? அப்ப மேல போகணும்னா என்ன ஆகணும்? வேற உருவத்தை அடையணும், வேற மாற்றத்தை அடையணும். இந்த சரீரத்திலிருந்து வேறொரு சரீரம் நமக்கு அடையணும். ஏன்னா இது பூமிக்குரிய சரீரம், ஆனா பரலோகத்துக்குரிய சரீரமாய் மாறணும். ஆமென். அப்ப பரலோகத்துக்குரிய சரீரமா மாறணும். என்ன ஆகணும்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் அடையணுமா? எங்கேயே அடையணும்? இந்த பூமியிலேயே. நம்முடைய சுபாவம் இருக்குது இல்ல? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற எதை தேடுங்க. நம்முடைய தேடுதல் என்னவா இருக்கணும்? சொல்லுங்க. எதை தேடணும்? மேல தேடணும், மேலானதை தேடணும். அதனாலதான் நீங்க இந்த சபையில முதல்ல நம்ம சபை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு முன்பதாக ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு பல மாதிரிகளை வைத்தார்கள். முதல் தேவனை எப்படி தொழுது கொண்டார்கள் என்றால் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார்கள். அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். நான் அது உள்ள ரொம்ப விரும்பல. ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி இந்த மாதிரி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியில பாத்தீங்கன்னா இந்த ஓரம் ஒரு கேருபீனும் இந்த ஓரம் ஒரு கேருபீனும் இருக்கும். இந்த கேருபீனுடைய செட்டைகள் உயர பறந்து கொண்டு இருக்கும். அந்த கேருபீனுடைய செட்டைகளின் மத்தியில தான் கிருபாசனம் இருக்கும். அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த கேருபீனுடைய செட்டைகள் எப்படி இருக்குமா? உயர மேல பறந்து இருக்குமா. அப்படின்னா என்னன்னா, விசுவாசிகளாகிய நீங்களே நானும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களே நானும் எதை நோக்கி நம்ம இருக்கணும் அப்படின்னா, பறக்கணும் அப்படின்னா உன்னதத்தை நோக்கி உன்னதமானதையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும்.
யாரோடு கூட எழுந்தது உண்டானால்? கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா கிறிஸ்துடனே கூட அறையப்பட்டது உண்டானால் அப்படின்னா கிறிஸ்துடனே கூட மரித்தது உண்டானால், அப்ப நீங்கள நானும் சிலுவையில இயேசுவோடு அறையப்பட்டது உண்டானால், இயேசுவோடு மரித்தது உண்டானால், இது ரெண்டு உண்டானால் இருந்தாதான் அவரோடு கூட எழுந்தது உண்டானால் பத்தி நம்ம பேச முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரோடு கூட எழுந்தது உண்டானால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறி போகும். அப்படி அழகா பிலிப்பியர்ல சொல்றாரு 2:5, இயேசு கிறிஸ்து சிந்தை ஆமா இருக்குதா அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். யாருடைய சிந்தை? நம்முடைய ஆண்டவருடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள், முடிச்சிடறேன் நானு. இப்படிப்பட்ட இந்த மண்ணானுக்குரிய, பாவத்துக்குரிய, மரணத்துக்குரிய, ஜென்மத்துக்குரிய, அற்பத்துக்குரிய இந்த சரீரமானது என் ஆண்டவரை சந்திக்கணும், என் ஆண்டவரை தரிசிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த சரீரமானது மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 வசனம். 2 கொரிந்தியர் 3:18 வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆகணுமா? என்ன ஆகணும்? மறு உருவம் அடைய வேண்டும். மனம் மறுரூபமானாதான் சரீரம் மறு உருவம் அடையும். நம்ம எங்க மறுரூபம் ஆகணும்? மனசுல, சிந்தையில, எண்ணத்துல, நம்முடைய நமக்குள்ள கிரியை நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய சரீரத்துல மனதில தேவ பிள்ளையே மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மறுரூபம் மனம் அடைஞ்சிருச்சுன்னா இந்த சரீரம் வேறு ஒரு உருவத்தை அடைந்து கர்த்தருடைய வருகையில அவரை போல நாம மாறிவிடுவோம். எப்படி மண்ணானவர்கள் மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறார்களோ அப்படியே வானத்திற்குரியவர்களைப் போல வானத்திற்குரிய சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் யாரு? வானத்திற்குரியவர்களாக மாறணும். வானத்திற்குரியவர்களாக மாறணும்னா என்ன சரீரம் வேணும்? வானத்திற்குரிய சரீரம் வேணும். எந்த சரீரம் வேணும்? வானத்திற்குரிய சரீரம் வேணும். இந்த பூமியில இருப்பதற்கு இந்த சரீரம் சரிதான், இது அவசியம்தான். இந்த சரீரத்துக்கு வியாதி இருக்குது, இந்த சரீரத்துக்கு பலவீனம் இருக்குது, இந்த சரீரத்துக்கு எல்லாம் இருக்குது. அந்தந்த காலத்துல எல்லாம் வரும். என்ன பண்ணும்? நயா வரும்ன்ற, இப்பதான் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணும். நீ வேற எதையாவது வருன்ட்டு போற. அப்படி இந்த வயதுக்கு ஏத்தது என்ன பண்ணும்? 10 வயசுல இருக்கிற 10 வயசுல ஒரு பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது, அப்படி 20 வயசுல வாலிப பிள்ளையில அழகா இருக்குது. அப்படி திருமணமாகவும் பசங்களும் அழகான பொண்ணை தான் தேடுறானுங்க. அந்த பிள்ளைகளும் அழகா தான் இருக்குது. ஒரு அம்மா அப்படியே அழகா தான் இருக்குது. எத்தனை வயசு வரைக்கும் போக வேண்டியது? வயசானா எங்கேயா போக வேண்டியதான். என்ன இது இல்ல, அப்படி வயசு ஆக இந்த சரீரம் என்ன ஆகுது? அது அழகா வருகுது. என்னதான் பண்ணாலும் இது என்ன ஆகுது? அப்படியே தோல் சுருக்கத்தான் செய்யுது, அப்படி பார்க்கத்தான் செய்யறோம். இல்ல அப்படியே ஒரு மாதிரி தள்ளாட தான் செய்யறோம். கையை பிடிச்சிதான் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படி இருந்தால் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? அப்படியே தாண்டி போவார் ஐயா. சொல்ற ஆளுக்கும் இன்னொரு ஆளு கை பிடிச்சி வந்து உட்கார வைக்கும். எதை சொல்ற ஆளு? எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? இந்த அம்மா மறந்துருச்சு, நம்மளும் ஒரு நாள் கை பிடிச்சி கூட்டாந்து உட்கார வைப்பாங்கப்பா, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்படி என்ன ஆக எல்லா நாட்கள் ஆக ரொம்ப கஷ்டம், ரொம்ப பரிதாபமா. இந்த நாட்கள்லாம் நமக்கு வரக்கூடாது. இந்த 2 காலம் குச்சி வச்சு கொஞ்சம் நடந்து பார்ப்பீங்க. அம்மா ஆயா மாதிரிலாம் பாட்டி மாதிரிலாம் அப்படி வச்சிருப்பாங்க. இன்னும் கூணு வளைஞ்சிருச்சு அப்படின்னா குச்சி கூட பிடிக்க முடியாது. கடைசியில் 2 கைய 2 கால் மாறி 2 காலும் 2 கையை வச்சு நடந்து வாழ்க்கையில மேல அவங்க பார்க்கவே முடியாது. கொடூரமான நாட்கள் அவைகள் எல்லாம், கொடூரமான நாட்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த நாட்கள் உண்டாக கூடாது, அந்த காலங்கள் வந்துடக்கூடாது. ஒருவருக்கு நம்ம பாரமா இருந்துடக்கூடாது, ஒருவர் நம்மளை பாரமாக நினைத்து விடக்கூடாது. ஆண்டவரோடு கூட சஞ்சரியுங்கள், ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுங்க. சும்மா ஏனோக்கு காணப்படாம போன மாதிரி நம்ம காணப்படாம போயிடணும். ஏனோக்கு எப்ப காணப்படாம போனாரா? எந்த ஏனோக்குன்னு கேக்குறீங்களா? நல்லவருக்கு தோத்துறோம் இல்ல. பழைய ஏற்பாட்டில் இருந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். யாரை பெற்ற பிறகு? ஏனோக்கு யாரை பெற்றெடுக்கிறாரு?
ஆமா, மெத்துசெலாவை பெற்றெடுத்த பிறகு அவர் ஏன் தேவனோடு சஞ்சரித்தார். ஒரு நாள் பார்த்தாரு, ஏனோக்கு நீ ரொம்ப சஞ்சரிக்கிற, என் கூட வந்து காணப்படாமற் போனார். ஆண்டவரோடு கூட அந்த சஞ்சரிக்கிற நேரம் குறைச்சிடாதீங்க. ஆண்டவரை தேடுற நேரத்தை குறைச்சிடாதீங்க. ஜெபிக்கிற நேரத்தை குறைச்சிடாதீங்க. வேதத்துல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை குறைச்சிடாதீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு எனக்கு பரலோகத்துல கர்த்தர் பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கிற நேரம். அல்லேலூயா. அப்படி இருப்பீங்களான்னா கடைசியா சொல்லி முடிக்கிறேன் தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட சரீரமானது என்ன சரீரமாய் மாறணும்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து, எதுல மகிமையின் மேல் மகிமை அடைங்கணும்? ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? ஆதாம் இழந்து போனா பாருங்க பரிசுத்தம், ஆதாம் இழந்து போனா பாருங்க மெய்யான நீதி, ஆதாம் இழந்து போனாரு அந்த பரிபூர்ணமான அந்த பூரண அறிவை இழந்து போனாரு. அந்த தேவ சாயல்ல இங்கேயே மகிமையின் மேல் மகிமை. அப்ப வேதத்தை தியானிக்க தியானிக்க தேவ சாயல் என்னன்னு நமக்கு தெரியும். பரிசுத்தம், மெய்யான நீதி, பூரண அறிவு, அவர் இரக்கம், அவர் கிருபை, இந்த காரியங்கள்ல நீங்கள நானும் மகிமை அடைந்து கர்த்தர் வரும் பொழுது, அவர் ஆண்டவரை பார்த்தா அன்னைக்கு ஆதாம் போய் தோட்டத்துல ஒளிஞ்சுக்கிட்டார, அப்படி ஒளிய முடியாது. ஏன்? அந்த சரீரத்தில் நான் வேறு உருவத்தை அடைந்து விட்டேன். இப்ப அவருடைய சரீரமோ ஏன் சரீரமோ ஒன்னா இருக்குது, அவர் மனதும் ஏன் மனதும் ஒன்னா இருக்குது, அவர் தரித்து கொண்ட பரிசுத்தமோ எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் ஒன்னா இருக்குது. அவர் வருவார், நான் அவரை எதிர்கொண்டு போவேன், அவர் மணவாளனோடு கூட மணவாட்டியாக நான் நித்தியமாய் வாழ்வேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் பிரயாசப்படுவதற்கு அனுதினமும் அவரோடு கூட சஞ்சரிப்போம். இந்த சரீரத்திலிருந்து வேறு உருவத்தை அடைந்து அவரோடு கூட வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்ட முடிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழு இருதயத்தோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்மை போல மாற்றி உம்மோடு கூட வைத்துக் கொள்ளும். அந்த யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.